ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு இளவரசி சுதாகர் யூடியூப் சேனல். என்னோட சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலை வந்து நிறைய பேர் தொடர்ந்து பார்க்குறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க. அடுத்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன். என் வீடியோவும் தொடர்ந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய வியூவர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். இப்போ புதுசாக வந்திருக்க ரீசெண்டாக வந்திருக்கேன் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெலாம் தேங்க்யூ ஸோ மச். உங்கள்கிட்ட என் நன்றி எப்படி சொல்கிறதுனே தெரியல. நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட என்ன வீடியோ பற்றி ஷேர் பண்ண போகிறேன்னா, அதுக்கு முன்னாடி என்னோடய வியூவர்ஸ்க்கெலாம் நான் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லிக்கிறேன். நம்ம வந்து எப்போவுமே லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம வாழ்க்கையில் வாழ்கிறதே கொஞ்ச நாள் தான். அந்த கொஞ்ச நாளும் நம்ம வந்து எப்போ எது வரைக்கும் நிரந்தரம் அப்படிங்கிறதே நம்மளால் சொல்ல முடியாது. அடுத்த கட்டம் என்ன ஆகும் அப்படிங்கிற தெரியாத அந்த ஒரு அதாவது அது வந்து நிலையானது கிடையாது அப்படின்னு சொல்கிறேன். அதனால் எதுக்கு நம்ம நினச்சி கவலைப்பட்டு நம்ம சந்தோஷத்தை இழக்கணும். அதனால் எப்போவும் சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு யோசித்து கவலைப்படாதீங்க. எப்போவும் தைரியமாக இருங்க, துணிச்சலாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. நம்ம வந்து கஷ்டத்தை வேணால் அடுத்தவங்கள்ட்ட சந்தோஷத்தை வேணால் அடுத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கலாம். ஆனால் கஷ்டத்தை வந்து எப்போவுமே அடுத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணவே கூடாது. அது ரொம்ப தப்பு. அவங்க வந்து நம்ம யாருக்குன்னே கஷ்டமாக இருப்போம், கூட கொஞ்சம் நம்ம கஷ்டத்தை நினச்சி கவலைப்படுற அளவுக்கு அவங்க நம்மளை வந்து மாற்றிக்குவாங்க. அதனால் எல்லோரும் கவனமாக இருங்க. எப்போவுமே லைஃப்பில் தைரியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இப்போ உங்ககிட்ட என்ன டாபிக் பற்றி பேச போகிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து தாய்மை அடைகிறது ரொம்ப முக்கியம். அதோட சிறப்பு, அது எப்படிலாம் இருக்கணும், எப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் நான் ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து போன வீடியோவில் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா என்னோடய லிங்கில் போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம என்ன பற்றி பேச போகிறேன்னா, நமக்கு வந்து சுகப்பிரசவம் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு வந்து நம்ம என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம், நான் என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எனக்கு வந்து 2 பேபி, ரெண்டுமே பாய் பேபி தான். 2 பேபியுமே எனக்கு நார்மல் டெலிவரி தான். அதனால் என்னென்ன விஷயம்லாம் நான் ஃபாலோ பண்ணேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எல்லோரும் நார்மல் டெலிவரினாலே பயப்படாதீங்க. அது வந்து பயப்படக்கூடிய விஷயமே இல்லை. நம்ம நார்மல் டெலிவரி ஆகுது அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படணும். ஏன்னா நமக்கு வந்து அதனால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, நிறைய நன்மைகள் இருக்குது. ஆனால் சில பேர்லாம் நார்மல் டெலிவரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப வலிக்கும் அப்படின்னு நினச்சி பயந்து அடுத்தவங்க சொல்கிறத வச்சு கேட்டுக்கிட்டு பயந்தே நிறைய பேர்லாம் நமக்கு வந்து சிசரியன் ஆகட்டும் அப்படின்ட்டு ரொம்ப பயப்படுறாங்க. அப்படிலாம் கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் அது வந்து நமக்கு குழந்தை பெற்றப்புறம் வலிக்கும், இது வைக்கிறதுக்கு முன்னாடி வலிக்கும், ரெண்டும் ஒன்று தான். ஆனால் அதில் வந்து சிசரியனில் வந்து நமக்கு வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம், முதுகு வலிக்கும், உடம்பு வலிக்கும், நம்மளால் வந்து பழைய மாதிரி நிறைய வேலைகள் செய்ய முடியாது. அதுக்கப்புறம் வந்து உடம்பு வெயிட் போடும், உடம்புல நிறைய ப்ரெஷரு, சுகரு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய வரும். ஆனால் நார்மல் டெலிவரியில் எந்த பிரச்சனையும் வராது. நம்ம உடம்பு வந்து ஓரளவு நம்ம கேர் பண்ணிக்கலாம், நார்மலாக இருக்கும். அதில் நார்மல் டெலிவரியில் அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்ம குழந்தை வந்து டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னா உடனே நம்ம எந்திரிச்சு உடனே நம்ம குழந்தைக்கு ஃபீட் பண்ணிடுவோம். இதே இது ஆப்ரேஷன் அப்படின்னா நம்மளால் எந்திரிக்க முடியாது. அதனால் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் வந்து முக்கியமாக எனக்கு வந்து அம்மா கிடையாது, அதனால் என்னை பார்க்குறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயும், அதுக்கப்புறம் வந்து நார்மல் டெலிவரியானால் நமக்கு நல்லது தானே அப்படின்னு சொல்லுங்கிறதுக்காகவும் நான் நார்மல் டெலிவரி எனக்கு ஆகணும்னு டெய்லி நான் கடவுள்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பேன். எனக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆயிடணும், என்னை வச்சு யாருக்கும் எந்த கஷ்டமும் வரக்கூடாது அப்படி தான் நான் எப்போவுமே நினைப்பேன். இன்னுமே நான் அப்படி தான் நினச்சிட்ருக்கேன். என்னையை வச்சு அடுத்தவங்க கஷ்டப்படவே கூடாது, எனக்கு இப்போ என்னையை வச்சு அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வரவே கூடாது அப்படி தான் நான் இது வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்கேன். அதனால என்னமோ தெரியல, கடவுள் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தி பார்க்காரு. ஆனாலும் நான் வந்து என்னோடய தைரியத்தையும் துணிச்சலையும் வந்து நான் விடுறதா இல்லை, விடாமுயற்சியோடு நான் போராடிட்டுருக்கேன். என் லைஃப்பில் வந்து கண்டிப்பாக நான் வெற்றி அடைவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. எப்படி நான் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு முயற்சி பண்ணி கடைசியில் எனக்கு நார்மல் டெலிவரி ஆகிச்சோ அதே மாதிரி என்னோடய வாழ்க்கையிலையும் நான் வெற்றி அடைவேன் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து என்னோடய மனசில் வந்து இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு ஃபஸ்ட்டு நம்பணும். நம்மளே நம்பணும். நமக்கு கண்டிப்பாக நார்மல் டெலிவரி தான் ஆகும் அப்படின்னு நம்மளே நம்பணும். அதுக்கப்புறம் வந்து நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு வந்து நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் எந்தெந்த இதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாலே போதும். ஓரளவு நம்ம உடம்பு வந்து கண்ட்ரோலில் இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் வந்து தண்ணி நல்லா குடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாது, ரொம்ப கோவப்படக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பிபி, சுகரு,
அதுக்கப்புறம் வந்து ப்ரெஷர் எல்லாமே நார்மலாக இருக்கா அப்படி செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து குளுக்கோஸ் அளவுலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். எல்லாமே நார்மலாக இருந்துகிட்டே இருக்கும், நார்மலாகவே இருந்துகிட்ருக்கணும். அப்படி இருந்துகிட்டே இருந்தால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கப்புறம் வந்து கால்லாம் வீங்காத அளவுக்கு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து 6 மணிக்கு மேலே வந்து நல்லா நடக்கணும். நான்லாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நிறைய பேர் எங்கே இவளுக்கு நார்மல் டெலிவரி ஆகிடுமோன்னு சொல்லிட்டு நடக்கக்கூடாது என் ஃப்ரெண்ட்லாம் விட்டு சொன்னா, நடந்துகிட்டே இருந்தேன்னா கர்ப்பப்பையெல்லாம் கீழே இறங்கிருமா அப்படிலாம் என் ஃப்ரெண்டு சொன்னான். ஆனால் அப்படிலாம் இல்லை, நான் 5ஆவது மாதத்துலேருந்தே நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஒரு 3 மாதம் வரைக்கும் நமக்கு வாந்தி, தலை சுற்று, மயக்கம் வந்துகிட்டே இருக்கும். அதனால் நம்மளால் நடக்க முடியாது. நான் 6 மாதத்துக்கு அப்புறம் 5 மாதத்துக்கு அப்புறம் நடக்க ஆரம்பித்தேன். சாயங்காலம் ஈவினிங் ஒரு 1/2 மணி நேரம் நடப்பேன். ஒரு 5, 6, 7 மாதம் நல்லா நடக்க முடியும். ஆனால் 8 மாதத்துக்கு அப்புறம் நம்மளால் ரொம்ப நடக்க முடியாது. 15 நிமிஷம் நடந்துட்டு அப்புறம் கொஞ்சம் உட்காந்துருவேன். அதுக்கப்புறம் நடப்பேன். இப்படி நான் ரெகுலராக நடந்துகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு பிடிச்ச சாங்ஸு கேட்பேன். அப்புறம் என்னோடய குழந்தையோட மூமெண்ட்லாம் ரசிப்பேன். அந்த குழந்தைகிட்ட வந்து பேசுவேன். நான் ஒத்தையிலே தான் இருப்பேன். அதனால் அந்த குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துலேயே அப்படியே இருப்பேன். அதெல்லாம் வந்து எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு வந்து சந்தோஷத்தை தந்துச்சு. என் குழந்தையும் நல்லா ஆரோக்கியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த கடவுளோட ஆசீர்வாதமும் எனக்கு இருந்ததுனால பிறக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் எப்படி சொல்கிறது, நான் சுகமாக நார்மல் டெலிவரி எனக்கு ஆகிச்சு. அதனால எனக்கு நிறைய நன்மைகள்லாம் நடந்துச்சு. அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து யார்கிட்டையாவது ஒப்பீனியன் கேட்குறீங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அப்படின்னா, நம்ம வேணும்னே நமக்கு வந்து தப்பாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்மளை வந்து பயங்காட்டுவாங்க. அதெல்லாம் நீங்கள் கேட்கவே கேட்காதீங்க. உங்களுக்கு வந்து அம்மா இருக்காங்க அப்படின்னா அம்மாட்ட நீங்கள் எதனாலும் கேட்குறீங்க. ஏன்னா அம்மா வந்து நமக்கு வந்து நல்லது மட்டும் தான் சொல்லுவாங்க. இது நம்ம வந்து நாத்தனார், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, நமக்கு பிடிக்காதவங்க, எப்படியும் நமக்கு வந்து அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நமக்கு நடக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நடக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் அடுத்தவங்கள்ட்ட கேட்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. அப்படி உங்களுக்கு தெரியலன்னா உங்கள் அம்மாட்ட கேளுங்க. வேறு யார்ட்டையும் கேட்காதீங்க. அவங்கள வந்து ரொம்ப பயங்காட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து உனக்கு நார்மல் ஆகாது, உனக்கு வந்து ஆப்ரேஷன் தான் ஆகும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஆள்கிட்டலாம் பேசாதீங்க. பேசிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மைண்ட் செட்டில் வந்து ஒருவேளை நமக்கு ஆப்ரேஷன் தான் ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே அந்த பயம், அந்த பயமான தாட் வந்து உங்களுக்கு வந்துடும். அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரி ஆள்கிட்டலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டு வேலை செஞ்சாலே போதும். நான்லாம் 8 மாதத்துக்கு அப்புறம் வீடு துடைக்கிறது, நல்ல துணியை வந்து நல்லா குனிஞ்சு அலசுவேன். நல்லா குனிஞ்சு கசக்கி புழிஞ்சு அந்த இடுப்பை வந்து நல்லா குனிஞ்சு நிமிர்ந்தாலே போதும், வேறு ஒன்றும் இல்லை. அது குனிய நமக்கு வந்து அந்த இடுப்பு எலும்பு வந்து இறங்கி வரும், வயிறு வந்து கீழே இறங்கும். அதுக்கப்புறம் வந்து நல்லா பெருக்கினேன், முத்தத்தெல்லாம் நல்லா பெருக்கணும் குனிஞ்சு. சாயங்காலம் காலையிலையும் சாயங்காலம் நல்லா பெருக்கினாலே போதும், அந்த இடுப்பு எலும்பு வளைஞ்சி குழந்தை வந்து சீக்கிரம் கீழே இறங்கி வந்துடும். உங்களுக்கு நார்மல் டெலிவரியாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னை வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நார்மல் டெலிவரியான ரொம்ப சந்தோஷம் தானே. ஆனால் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டங்கள் வரும். ஆனால் குழந்தை முகத்தை பார்க்கும்போது அந்த கஷ்டம்லாம் தன்னால் பறந்துடும். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் குழந்தை பிறந்த தருணம். எல்லா பெண்களுக்கும் கண்டிப்பாக அந்த தருணம் கிடச்சிருக்கும். என் வீடியோ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க பார்க்குறீங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். சுகப்பிரசவமாக குழந்தை பெற்றெடுங்க, சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.